ம் ம் 10,000 ரூபாய் சீட்டு 3வது மாசம் 200 rupees பீட்டு கேக்குறவங்க கேட்கலாம். மேடம், இந்த மாச சீட்டை நான் எடுத்துக்கிறேன். தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்காக நீங்க எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். விட்டு கொடுக்கறதா? ஏலத்துல அதெல்லாம் முடியாது. முதல்ல நான் கேக்குறேன் 500 ரூபாய். ரோசா 500, 750, சித்ரா 750, 1000, பிரபா 1000, 1200 ரூபாய், 1200, 1500. பாட்டு சித்ரா தான் பாவம், ஏதோ ஸ்கூலுக்கு பீஸ் கட்டணும்னு சொல்லுது இல்ல. எதுக்கு நம்மளுக்குள்ள போட்டி? இந்த ஒரு வாட்டி விட்டு கொடுத்தான்னா கண்ட கர்மாந்திர பேத்தெல்லாம் கேட்காத. சரி, சித்ரா 1200, 1200, 2000. எவ்வளவு? இங்கிலீஷ் தெரியாதா? காஞ்சிபுரம் 2000 ரூபாய். ஏய், என்ன முறைக்கிற? சரியான ஆம்பளையா இருந்தா ஏலத்தை கேட்டடு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இன்ஸ்பெக்டர் வரக்குள்ள சீட் எடுத்து முடிச்சாகணும். ரோசா 2000, 2000. என்ன கேக்குறதுக்கு யாரும் இல்லையா? ஐயோ, சீக்கிரம் எடு. சிகரெட் வைங்க மேடம். ஏத்தம்மா வெளியே தெரியுது. அமுக்குங்க அமுக்குங்க. வணக்கம்மா. சப்பாச்சி இந்த இருக்கு. ரெடிமா? ரெடி. காலையில இருந்து கரண்ட் இல்ல மேடம். கை இருக்குல்ல? இருக்கு. வீசே. யோ, அம்மா சொல்றாங்கல்ல, வீசியா? இந்த ஆளு எப்பவுமே இப்படிதான் மேடம், யாரையும் மதிக்கிறது இல்ல. ஓஹோ மேடம், இந்த பொம்பளை பேச்ச கேட்காதீங்க. அப்பப்ப அபாண்டமா படி போறான். நான் வீசுறேன், நான் வீசுறேன். ஏட்டம்மா. ஏய், என்ன அவளை பாக்குற? இங்க பாத்து வீசு. மேடம், இந்த பிள்ளை இந்த அங்கச்சி மாதிரி. இல்ல இல்ல, அம்மா மாதிரி, அம்மா மாதிரி. ஏய், பஞ்சவர்ணம். எஸ் மேடம். ஆளு சும்மா கும்முன்னு. அவங்க அப்ப இருந்தே அப்படித்தானே. நீ நானும் ஒன்னாதான் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தோம். நான் ஏசி ஆயிட்டேன், நீ இன்னும் ஏட்டாவே இருக்கு. அது விதி. ஏன் தெரியுமா? முதல்ல தொப்பிய ஒழுங்கா போட. தொப்பிய கரெக்டா மாட்டுவீங்களா? ஏசியம்மா சொல்றாங்க. தலைக்குள்ளே எவ்வளவு? ஓ மை குட்னஸ். பணம் காய்க்கிற மரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். பணம் கொட்டுற ஹெட் கான்ஸ்டபிள இந்த ஸ்டேஷன்ல தாண்டி பாக்குறேன். பஞ்சவர்ணம் பக்கா வசூல. அது வந்து மேடம். ஓய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. எல்லாத்தையும் பொறுக்கு. பொறுக்கி ஏன் தொப்பில வை. வைங்க. என்னடி பின்னாடி அமுக்குற? உள்ள உள்ள உள்ள. இங்கேயும் பணமா? அம்மா ஜம்பே ஜம்பு. பாத்துமா பேண்ட். சித்ரா பிஎஸ்சி. ஓ, நீதான அது? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற. ஏதாவது ஸ்கூல்ல டீச்சரா போயிருக்கலாம்ல? ஆமா, அந்த இன்ஸ்பெக்டருக்கு நீதான் ஜால்ராவ கேள்விப்பட்டேன். எங்கடி அவ? இப்ப வந்துருவாங்க மேடம். சிகரெட் என்ன அழகா ஊதுறாங்க. ஓய், என்ன நிறுத்திட்ட? கரண்ட் வந்துருச்சுமா. ஓ அப்படியா? ஏய், சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நான் பண்றேன் மேடம். ஆஃப் பண்ணியாச்சுமா, ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டல்ல? இப்ப வீசு. எது வீசவா? ரொம்ப சந்தோஷம்மா. லுக் ஹியர். எல்லா ஸ்டேஷன்ல இருந்து மாமல் கரெக்டா வருது. இந்த ஸ்டேஷன்ல மட்டும் தான் வரல. இன்னும் 2 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள என் டேபிளுக்கு 10,000 ரூபாய் வரணும். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி வைங்க. ஆகட்டுமா. அப்படி வரல தொலைச்சிடுவேன். தொலைச்சி மைண்ட்.
தேங்க்யூமா. வெரி குட், வெரி நைஸ். இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா நீங்க எங்க சார் இருந்தீங்க? உங்க டேலண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல நீங்க நிச்சயம் நல்லா வருவீங்க. தேங்க்யூ சார். ஓகே ராமநாதன், அடுத்து 4-5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம். அதுல ஒண்ணு பிளாட் சிஸ்டம். அதை வேணும்னா உன் மாப்பிளைய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ண சொல்ல. மிஸ்டர் சுப்பிரமணி, ஃபர்ஸ்ட் இதை பண்ணீங்கன்னா பிராக்டிக்கலா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். வாட்ஸ் யுவர் ஐடியா? ஓகே சார், நீங்க அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்றேன் சார். பட் ஒன் திங், இனிஷியல் அமௌண்ட்டை நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளவு சார் ஆகும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 5 லட்சம் ரூபா ஆகும். 5 லட்சம் ரூபாயா? என்னப்பா நீ இருந்த வேலையும் விட்டுட்ட, இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொன்ன. இப்ப என்னடானா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணுங்கிற. இவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கப்பா போறது? தங்கச்சிமா, 40-50 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட மாப்பிள்ளை நம்பி கொடுக்கறாங்க. அவங்க கேட்கறது என்ன? வெறும் 5 லட்சம் ரூபாய் தானே. என்ன பெரிய 5 லட்சம் ரூபாய்? 4 மாசமோ 5 மாசமோ வட்டியோட திரும்பி வரப்போகுது. அதெல்லாம் சரிதானே, ஆனா அவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்க போறது? ஊர்ல இருக்கிற வீடு வாசல வித்தா கூட ஒரு 50,000 ரூபாய் கூட தேராதே. பிக்சட் டெபாசிட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு. பேங்க்ல என் அக்கௌண்ட்ல ஒரு 30,000 ரூபாய் இருக்கும். உருட்டா பரட்டினா ஒரு 3 லட்சம் ரூபாய் தேரும். மீதி 2 லட்சம் ரூபாய். கவலைப்படாத மாப்பிள்ள, எல்லாம் சரியா போயிடும். ஏதாவது ஒரு வழி பிறக்கும். நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போடா போடான்னு. கேட்டானா? நீங்களும் இவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினீங்க. இப்ப என்ன ஆச்சு? இத பாருங்கண்ணே, இவன் பேச்ச கேட்டு கடனை உடனே வாங்கி கஷ்டத்துல மாட்டிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இது பார், இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவசரமா பேசிட்டு இருந்தா இந்த காரியம் வழங்காது. ஒழுங்கா இருந்தா இரு, இல்லன்னா மூட்டை முடிச்சு தூக்கிட்டு ஊர் பக்கம் போய் சேர்ப்போம். மாமா, ஏன் அத்தையை திட்டுறீங்க? அப்பா இந்தாங்க. எதுக்குமா இதெல்லாம்? பணம் பத்தலைன்னு சொன்னீங்கல்ல, இந்த நகையெல்லாம் வித்து மாமாக்கு கான்ட்ராக்ட் பண்ணி கொடுங்க. இந்தாங்க. என்னம்மா நீ வெள்ளிக்கிழமை அதுமா நகைங்கெல்லாம் கொண்டாந்து கொடுக்குற? அத்தை, நகையெல்லாம் சும்மா பீரோல தானே இருக்கு. நாளைக்கே மாமா லட்ச லட்சமா சம்பாதிச்சா எனக்கு வேணுங்கிற நகையை வாங்கி கொடுக்க போறாரு. அதுக்காக கையில போட்டிருக்க வலையில கூட கழட்டி கொடுக்கணுமாமா? தங்கச்சி, நல்ல காரியம் பண்றதுக்கு எந்த கிழமையா இருந்தா என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத.